தான் ஊருக்கு வந்த மாப்பிள்ளைக்கு மரியாதையை மட்டும் கொடுக்காம அரசாட்சியும் சேர்த்து கொடுத்து அன்பை பொழிறவங்க தான் மதுரைக்காரவங்க. சித்திரை திருவிழா, ஆடி முளைக்கொட்டு திருவிழா, ஆவணி மூல திருவிழான்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருஷத்தில் 12 மாதங்களும் திருவிழா நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சித்திரை திருவிழா அப்போ அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்து மீனாட்சி அம்மன் மதுரையை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்த 4 மாதம் கழிச்சு ஆவணி மூல திருவிழா அப்போ சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடந்து சிவபெருமான் மதுரையை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். அதன்படி செப்டம்பர் 2ஆம் தேதி சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடந்து சிவபெருமானோட அருளாட்சி மதுரையில் தொடங்கிருச்சு. சிவபெருமான் மதுரையில் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்காரு. இதில் 12 திருவிளையாடல்களை விளக்கும் திருக்கோலங்களில் ஆவணி மூல திருவிழா அப்ப சுந்தரேஸ்வரர் காட்சியளிப்பது ரொம்ப சிறப்பானது. மதுரையில் சித்திரை முதல் ஆடி வரை 4 மாதங்கள் அம்மாவோட ஆட்சியும், ஆவணி முதல் பங்குனி வரை 8 மாதங்கள் அப்பாவோட ஆட்சியும் நடப்பதாக ஐதீகம். முன்னாடி ஈக்குவலா 6 மாதங்கள் அம்மையும் அப்பறம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. திருமலை நாயக்கர் மாசி மாசத்துல நடந்த திருவிழாவை சித்திரை மாசத்துல மாத்திரனால மீனாட்சி அம்மன் 4 மாதங்களும் சுந்தரேஸ்வரர் 8 மாதங்களும் மதுரையை ஆட்சி செய்வதாக ஐதீகம். ஆரம்பிக்கலாங்களா?